ஆசிரியர் தேர்வர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பிஜிடிஆர்பிஐ போன்று தமிழகத்தில் டிஎன் டெட். ஸோ இந்த டெட் தேர்வுக்கு எல்லாருமே, ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு எல்லாருமே கிட்டத்தட்ட 4.80 லட்சம் ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுதுறதுக்காக ரெடியானாங்க. கோர்ட்டுடைய உத்தரவு வந்த பிறகு கோர்ட்டு நீதிமன்ற உத்தரவு இனி ஆசிரியராக பணியில் தொடருமா இருக்குங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த டெட் தேர்வை பாஸ் சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுருக்கணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு போட்டதுனால 4.5 லட்சம் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா டெப்பில் அப்ளை பண்ணாங்க. 4.25 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா எக்ஸாமே எழுதுனாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நவம்பர் மாதம் 15, 16 தேதிகளில் இந்த டெட்டோடைய தேர்வு நடைபெற்றது. பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இந்த வகையான 2 தேர்வை நடத்தினாங்க. பேப்பர் 1க்கு ஒரு நாளும், பேப்பர் 2க்கு ஒரு நாளும். ஸோ பேப்பர் 1ல் நிறைய கேள்விகளுக்கு பார்த்திங்கன்னா சைக்காலஜியை முதற்கொண்டு ஈஸி. அதே போல் பேப்பர் 2வும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்படி எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் கீஸும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுலேயும் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் ஆசிரியர் தகுதி தேர்வில் எத்தனை மதிப்பெண்கள் கிடைக்கும்? ஸோ வீடியோவை முழுமையாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு. ஸோ யாரெல்லாம் அடுத்து ஹெச்ஜிடி, யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கலாம், கிரேஸ் மார்க் எத்தனை போடுவாங்க, என்ன மதிப்பெண்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கும்? ஸோ கிரேஸ் மார்க் கண்டிப்பாக 1 இல்லை 2 இல்லை 3 கண்டிப்பாக இருக்குங்க. 1லிருந்து 3 மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க் இருக்குது. அதாவது 79, 80, 81 இந்த ரேஞ்சில் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு 2-3 மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க்கை கொடுத்து உங்களை டெட்டில் பாஸ் பண்ணிவிட போகிறாங்க. ஸோ கிரேஸ் மதிப்பெண்கள் இந்த ரேஞ்ச் இருப்பவர்களுக்கு 79, 80, 81 இந்த ரேஞ்சில் இருப்பவர்களுக்கு 100% வாய்ப்பு அள்ளி கொடுக்கும். ஸோ அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதே போல் தான் இவர்களும் இந்த ஹெச்ஜிடி, ஸோ ஹெச்ஜிடி எக்ஸாம் ஆகிய யூஜிடிஆர்பிக்கு படிக்க ஆரம்பித்து கொள்ளுங்கள். இந்த அடுத்த எக்ஸாம் ஆகிய நியமன தேர்வு யூஜிடிஆர்பிக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ யூஜிடிஆர்பியை பொறுத்தவரைக்கும் இந்த டைம் உடனடியாக நடத்த போகிறாங்க. கிரேஸ் மதிப்பெண்களும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த டெட்டில் பாஸ் பண்ண நிறைய கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு நம்பிக்கையில் தான் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே இருக்காங்க. அவர்களுக்கு அடுத்தடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நமக்கு கொடுக்க இருக்குங்க. ஸோ இதுதான் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்டில் நடந்திருக்க அந்த ஒரு மிக மிக முக்கியமான தகவல்கள் அப்படின்றத நம்ம சொல்லலாம். நண்பர்களே, இந்த டெட்டோடைய பாஸ் மதிப்பெண்கள் 75 அப்படி மாற்றணும் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ தமிழகத்தில் மட்டுமா அந்த 75 மார்க்கு நிறைய மாநிலங்களில் நடைமுறையில் இருக்குது. இந்த கோரிக்கைகள் எல்லாமே அரசுக்கு ஏற்கப்பட்டிருக்கு. அரசு பார்த்திங்கன்னா அதனுடைய ஒரு புதிய ஜிஓவை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அரசு தரப்புலேருந்து ஒரு ஜிஓ ரெடி ஆகிட்டுருக்கு. மக்களே, தமிழகத்தில் 75 மார்க் எடுத்தால் டெட்டில் பாஸ். அதே மாதிரி பிசிக்கு என்ன, எம்பிசிக்கு என்ன, எஸ்சிக்கு என்ன, எஸ்டிக்கு ஆல்ரெடி 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு இருக்குது. மீதி இருக்கிற கம்யூனிட்டிக்கு எல்லாமே என்ன மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு ஜிஓ மூலமாக விரைவில் பப்ளிஷ் பண்ணும். பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் தேர்வர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பிஜிடிஆர்பிஐ போன்று தமிழகத்தில் டிஎன் டெட். ஸோ இந்த டெட் தேர்வுக்கு எல்லாருமே, ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு எல்லாருமே
கிட்டத்தட்ட 4.80 லட்சம் ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுதுறதுக்காக ரெடியானாங்க. கோர்ட்டுடைய உத்தரவு வந்த பிறகு கோர்ட்டு நீதிமன்ற உத்தரவு இனி ஆசிரியராக பணியில் தொடருமா இருக்குங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த டெட் தேர்வை பாஸ் சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுருக்கணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு போட்டதுனால 4.5 லட்சம் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெப்பில் அப்ளை பண்ணாங்க. 4.25 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமே எழுதுனாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நவம்பர் மாதம் 15, 16 தேதிகளில் இந்த டெட்டோடைய தேர்வு நடைபெற்றது. பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இந்த வகையான 2 தேர்வை நடத்தினாங்க. பேப்பர் 1க்கு ஒரு நாளும் பேப்பர் 2க்கு ஒரு நாளும். ஸோ பேப்பர் 1ல் நிறைய கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜியை முதற்கொண்டு ஈஸி, அதே போல் பேப்பர் 2வும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, இப்படி எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீஸும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுலேயும் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் ஆசிரியர் தகுதி தேர்வில் எத்தனை மதிப்பெண்கள் கிடைக்கும்? ஸோ வீடியோவை முழுமையாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு. ஸோ யாரெல்லாம் அடுத்து HGT UGT RB எக்ஸாமுக்கு படிக்கலாம், கிரேஸ் மார்க் எத்தனை போடுவாங்க, என்ன மதிப்பெண்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கும்? ஸோ கிரேஸ் மார்க் கண்டிப்பாக 1 இல்லை 2 இல்லை 3 கண்டிப்பாக இருக்குங்க. 1லிருந்து 3 மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க் இருக்குது. அதாவது 79, 80, 81 இந்த ரேஞ்சில் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு 2-3 மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க்கு கொடுத்து உங்களை டெட்டில் பாஸ் பண்ணிவிட போகிறாங்க. ஸோ கிரேஸ் மதிப்பெண்கள் இந்த ரேஞ்ச் இருப்பவர்களுக்கு 79, 80, 81 இந்த ரேஞ்சில் இருப்பவர்களுக்கு 100% வாய்ப்பு அள்ளி கொடுக்கும். ஸோ அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதே போல் தான் இவர்களும் இந்த HGT எக்ஸாம் ஆகிய UGTRBக்கு படிக்க ஆரம்பித்து கொள்ளுங்கள். இந்த அடுத்த எக்ஸாம் ஆகிய நியமன தேர்வு UGTRBக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ UGTRBயை பொறுத்தவரைக்கும் இந்த டைம் வந்து உடனடியாக நடத்த போகிறாங்க. கிரேஸ் மதிப்பெண்களும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த டெட்டில் பாஸ் பண்ண நிறைய கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நம்பிக்கையில் தான் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே இருக்காங்க. அவர்களுக்கு அடுத்தடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நமக்கு கொடுக்க இருக்குங்க. ஸோ இதுதான் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்டில் நடந்திருக்க அந்த ஒரு மிக மிக முக்கியமான தகவல்கள் அப்படின்றத நம்ம சொல்லலாம். நண்பர்களே, இந்த டெட்டோடைய பாஸ் மதிப்பெண்கள் 75 அப்படி மாற்றணும் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ தமிழகத்தில் மட்டுமா அந்த 75 மார்க்கு நிறைய மாநிலங்களில் நடைமுறையில் இருக்குது. இது கோரிக்கைகள் எல்லாமே அரசுக்கு ஏற்கப்பட்டிருக்கு. அரசு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஒரு புதிய ஜிஓவை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அரசு தரப்புலேருந்து ஒரு ஜிஓ ரெடி ஆகிட்டுருக்கு. மக்களே, தமிழகத்தில் 75 மார்க் எடுத்தால் டெட்டில் பாஸ். அதே மாதிரி பிசிக்கு என்ன, எம்பிசிக்கு என்ன, எஸ்சிக்கு என்ன, எஸ்டிக்கு ஆல்ரெடி 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு இருக்குது. மீதி இருக்கிற கம்யூனிட்டிக்கு எல்லாமே என்ன மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு ஜிஓ மூலமாக விரைவில் பப்ளிஷ் பண்ணும். பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.